வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. தமிழண்டா என்ற உரிமை குரல். இப்போ தமிழ்நாட்டில் மதுபான கடைகள் 11 மணி வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டு இருக்கு. 10 மணி வரைக்கும் இருந்தது, இப்போ 11 மணி வரைக்கும். என்னன்னு கேட்டால், தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, எலெக்ஷன் நடக்க போகுதில்ல, அதற்காக நாங்கள் காசை கலெக்ட் பண்ணுறோம். என்னடா லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறீங்க? எனக்கு அப்போ புரியல. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்தேன், அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ராத்திரியில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் காசு போய் கொடுக்குறானுங்க. அது மிஞ்சி போனால் எத்தனை மணி தரமாக இருக்கும்? ஒரு 9-9:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் போய் காசு கொடுக்குறானுங்க. அந்த காசு கொடுக்கும்போது அவன் வாங்கும்போதும் வாங்கினவன் என்ன யோசிப்பான்? இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்குது? ஐயோ, அரை மணி நேரம் தான். சேச்சே, இப்போ தான் 11 மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்கல, பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு. இது 10 மணி வரைக்கும் இருந்திருந்தால் அவனோட மனசு மாறும். நாளைக்கு வேறு ஏதாவது செலவு பண்ணிடலாம் அப்படின்ற மைண்டு போவான். அந்த மைண்டுக்கெலாம் நீ போகவே கூடாது. வாங்கினவன் உடனே என்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் 11 மணி வரைக்கும் மதுபான கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் போய் காசை கொடுப்பான், முழுசாக கொடுத்துட்டு ஆடிக்கிட்டு வருவான். மனைவி கிட்ட கொடுத்தாலும் மனைவியை அடித்து துன்புறுத்தி அவள் கொடுக்கலன்னா அவகிட்ட பிடிங்கிட்டு வந்து எப்படியும் அவன் அந்த காலி பண்ண தான் போகிறான். இது எல்லாருக்கிட்டேயும் இருக்கா, எல்லா வீட்லேயும் இருக்கான்றது எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் பார்த்ததால் நான் சொல்கிறேன். திரும்பவும் இந்த கட்சி வரணுமா? ஏற்கனவே ஒரு கட்சியை டெலீட் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து தூக்கி போட்டிங்க. இப்போ இருக்கிற கட்சியும் அதேமாதிரி டெலீட் பண்ணி தூக்கி போட்டிங்கன்னா தமிழ்நாடு நல்லாயிருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, இவர்கள் திரும்பி வந்தாங்கன்னா 8,000 ரூபா கூப்பன் கொடுக்குறானுங்க. என்ன கொடுத்தா அந்த கூப்பனுக்கு நீ எல்லாத்தையும் வாங்கிப்ப. ஆனால் அவன் ஒன்று எதில் திரும்ப அடிப்பான்? கரண்ட்டு பில் அடிப்பான். நீ வாங்குகிற ஒவ்வொரு பொருளையும் அடிப்பான். விலைவாசி ஏற்றுவான், சிலிண்டர் விலையை ஏற்றுவான், காய்கறி விலையை ஏற்றுவான், பால்லேருந்து எல்லாத்துலேயும், உன் உணவு பொருள் கொண்டு உன் ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்துலேயும் விலைவாசி ஏற்றுவான். என்ன பண்ணுவேன்? புரிஞ்சிட்டு சிந்திச்சு வாக்களிச்சிங்கன்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இதை நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். நான் கடவுள்கிட்டையும் கேட்டேன், விஜய் அண்ணன் தான் வருவார், நீ கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒன்று ஃபன் பண்ணவங்களுக்கும் விஜயை கேவலமாக பேசின வாயெல்லாம் கண்டிப்பாக மூடும். 2026 கண்டிப்பாக வாயை மூடுவானுங்க அப்படின்ற மாரி நான் வேணுன இறைவன் எனக்கு வாக்கு சொல்லிட்டான். அதனால் விஜய் அண்ணா, நீங்கள் தைரியமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.